ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். நாளைக்கு என்ன டேன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினியர்ஸ் டே. செப்டம்பர் 15 ஒரு ஸ்பெஷல் டே. ஸ்பெஷல் டேயில் வந்துட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க, இன்ஜினியர் எப்படி அந்த ப்ரைட் மூமெண்ட்டை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்ஜினியர்ஸ் டே தெரியல, பட் இருந்தாலும் வந்து இன்ஜினியர் அப்படிங்கிறத பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌடாவா? ஓகே. நீங்கள் என்ன இன்ஜினியர்? ஏன்னா நம்ம படித்த ஒரே நீங்கள் என்ன இன்ஜினியர்? என்ன படிச்சீங்க? எலக்ட்ரானிக்ஸ். நம்ம படித்த ஒரே டிகிரி அப்புறம் பெருமையாக தான் சொல்லி ஆகணும். வேறு எதுவும் நம்மகிட்ட இல்லை. நம்ம பேர் பின்னாடி மட்டும்தான் இருக்குது. அதில் என்ன படிச்சீங்க? நீங்கள் என்ன டிகிரி? மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் பிடெக். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது ஏதோ இன்ஜினியரிங்காக படித்தவன் ஒன்றா வந்துட்டு கேமரா தூக்கிட்டு சுற்றுறான், இல்லை ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறான். எவ்வளோ வேலை செய்கிறது போகிறதில்ல. அப்படி ஆயிடுச்சு இன்ஜினியரோட நிலைமை. அது வேணால் கரெக்டு தாங்க. நைட்டு ஃபுல்லாக பேசி அந்த ஆள் வயசு வந்துச்சு. ஏய், ராத்திரி பூரா மிமிக்ரி பண்ணி அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. தமிழா பெருசாக என்ன ஆகலான்னு இருக்கிறீங்க? இன்ஜினியர் ஆகலான்னு இருக்கிறீங்களா? என்ன இன்ஜினியர் ஆகலான்னு இருக்கிறீங்க? வீடு கட்டுற இன்ஜினியர். வீடு கட்டுற இன்ஜினியரா? நீயே? நான் மெக்கானிக் இன்ஜினியர். மெக்கானிக்கல். உன் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த நிமிஷம் இதுதான். மக்களே, இன்றைக்கி வந்து இன்ஜினியர்ஸ் டே பற்றி நிறைய இன்ஜினியர்ஸ்ட்டு வந்து கேட்குறோம். பட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னாவே வந்து நிறைய பேர் வந்து தெரிச்சு ஓடுறாங்க. அதில் இவர் ஒருத்தர். அப்போவாது மேலே இருந்து நம்ம ஒரு பொண்ணு பார்த்துச்சு. இப்போ இன்ஜினியர்ஸ் டேயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இன்ஜினியரை பற்றின இமேஜ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறோம். என்ன சொல் யாராவது இப்போ தான் கூப்பிட்டான், மறுபடியும் ஃபோன் அட்டன் பண்ணி தொலைய மாட்டேங்கிறான். ஸோ பண்ணு தான் கடைசியில் என்னை பண்ணிட்டான், எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ டே, நாளைக்கு என்ன டே? நாளைக்கு சண்டே. நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டேடா. அப்படியா? சரி, நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டே. அதை பற்றி எதுன்னு சொல்லு. திடீர்னு ஃபோன் பண்ணி மெக்கானிக் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். என்னடே ரோஹித், சொல்லுங்க. நீ ஒரு இன்ஜினியர் தானே? இப்போ ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறத பற்றி என்ன ஃபீல் பண்ணுற? நான் நல்லா ஃபீல் பண்ணுறேனே. நல்லா ஃபீல் பண்ணுறியா? எப்படி? நல்லானா ஹாஸ்டல் இருக்கு, ஜாலியாக இருக்கு. அப்புறம் காலேஜில் வந்து கார் நடத்த ஒழுங்காக நடத்த தெரியல யாருக்கும். என்னது? காருக்கு நடத்த தெரியல. நாம தான் யூடியூப்ல பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்கு. நாம தான் யூடியூப்ல பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்குதா? என்ன ரோஹித் இப்படி நடத்தி பாஸ் ஆகுறதா கஷ்டம். நம்ம யூடியூப்ல பார்த்து படிச்சாதான் பார்த்தோம். 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்லே கிடைக்கும். நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம். ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கிற? டிசைன் இன்ஜினியர். வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ. காலையில் 6 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுறேன். சரிங்க. உங்க ஸ்டாஃப் கண்ணில் படும் வரை பகிரவும். ப்ரோ நாளைக்கு என்ன டே? ப்ரோ எங்கள் ஊர் முண்டாசுப்பட்டி ப்ரோ. இதெல்லாம் எடுத்தா இதோ வந்துட்டாங்க. ஏய், எங்கடா எல்லாரும்? நம்ம ஊருக்காரனுங்களாம் விவரமானவனுங்க இல்ல. என்ன டே? சண்டே. சண்டேவா? நாளைக்கு ஒன்று ஸ்பெஷல். செப்டம்பர் 15. செப்டம்பர் 15. So proud to be an Engineers Day. இன்ஜினியர்ஸ் டேவா? இன்ஜினியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ஜினியர்ஸ் டே பற்றி கேட்கல. ஓகே, இன்ஜினியர்ஸ் பற்றி. நானும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக சொசைட்டிக்கு வந்து நல்ல மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சொசைட்டிக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ப்ரௌட் டு பி an engineer. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு தெரியுமா? தெரியும் ப்ரோ. இன்ஜினியர்ஸ் டே. இன்ஜினியர்ஸ் டே. இன்ஜினியர்ஸ் டே பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ஜினியர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க ப்ரோ, இன்ஜினியர் பற்றி நாங்களும் நம்பணும். அவங்க கூப்பிட்டாங்க, போனோம். அப்போதான் தெரியுது அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. மார்க்ஸ் குட் பர்சன்டேஜ் பட் நோ ஜாப். ஓகே ப்ரோ, ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே. ஓகே, ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே. ஹாய் ப்ரோ, நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே? நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டே. இன்ஜினியர்ஸ் டே. ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே டு ஆல். ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே ஆல். என்ன இன்ஜினியர் நீங்கள்? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர். வாவ், சூப்பர். நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டே நாளைக்கு ஏன் ப்ரோ கொண்டாடுறாங்க? விஸ்வேஸ்வரய்யா அவரோட பர்த்டேக்காக கொண்டாடுறாங்க. சூப்பர் ப்ரோ. ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ். ப்ரோ நாளைக்கு என்ன டே? அந்த
யாரும் என்ன இல்லையா நம்மளுக்கு என்ன இன்ஜினியர்ஸ் டேங்க. ஏய் போயிடலாம் ஏன்டா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏன் ப்ரோ இன்ஜினியர் மேலே அவ்வளோ இருக்குமா? நான் 29 அறிவு வச்சிருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட்டு? யாரும் டிபார்ட்மெண்ட் என்ன ட்ரிபிளியா? பேசாம மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், எங்களை மாதிரி அழகாக முடிச்சிருக்கலாம். அதில் 30 அறிவு ஒருத்தர் வச்சிருக்கான். ஹாய் ப்ரோ. ஹலோ, நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டே. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் பற்றி என்ன தெரியும்னு தெரியல. இன்ஜினியர்ஸ் டேவோ பாதி பேருக்கு தெரியாது. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே டு ஆல். நாளைக்கு என்ன டே? நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டே. இன்ஜினியர்ஸ் டே. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே. ஓகே. இன்ஜினியரிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் பற்றி என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் டக்குன்னு நீங்கள் என்ன இது என்ன கிடையாது. அழகா இன்ஜினியர்னா தலை நிமிரோண்டா, தலை குமிக்க கூடாதுடா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே ப்ரோ? என்ன படிச்சுக்கிறீங்க? நாங்கள் பிஇ முடிச்சிருக்கோம். பிஇ முடிச்சுக்கிறீங்க. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே? நாளைக்கு சண்டே வரும். சண்டேவா ப்ரோ? நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. என்ன? நாளைக்கு உங்கள் அக்காவுக்கு மேரேஜ். ஐயோ எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறானே. நாளைக்கு உங்கள் அக்காவுக்கு மேரேஜா ப்ரோ? நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டே ப்ரோ. இன்ஜினியர்ஸ் டேவா? ஆ சொல்லுங்க, அப்பப்போ சொல்லுங்க. வா உண்டே வா. நாளைக்கு இன்ஜினியர்ஸ் டேவாமா? வா. சரி ப்ரோ, இன்ஜினியர்ஸ் டே பற்றி இன்ஜினியராக இருந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ இவர் இன்ஜினியராக 16 அறிவு வச்சுருக்காரு. அவர் இன்ஜினியராக இன்ஜினியரிங் முடிச்சு வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல இருக்காரு. எங்களை சொல்றாரு. சரி, நீ இவர் என்ன ஒர்க் பண்ணாலும் கேளுங்க, எப்படி கேளுங்க. நீங்கள் நோட் பண்ணி எனக்கு தேவையில்லை. இல்லை வேலைக்கு போகணும். ப்ரோ ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சாவே அன்எம்ப்ளாய் தான் ப்ரோ. தெருவுக்கு 10 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதனால இன்ஜினியரிங் படிக்கிறதே வேஸ்ட்டு. வேற ஏதாவது படிச்சுட்டு போயிடலாம். நான் பிஇ ட்ரிபிளி. ட்ரிபிளியா? ஓகே ப்ரோ. அப்படி இல்லைங்க, அந்த 4 வருஷம் கோல்டன் லைஃப், அதுக்கப்புறம் ஷேர் லைஃப் தான். 4 வருஷம் கோல்டன் லைஃப், அவ்வளோதான். இது ஒரு டேனா ஓகே, ஹாப்பி தான். ஓகே ப்ரோ. பாசிட்டிவ். நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்ஜினியர்ஸ் டே. ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே டு ஆல். ஐ எம் ப்ரௌட் டு பி அன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதாவது வந்துட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சதில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஜினியர்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, விஸ்வேஸ்வரையா அவர்களோட பிறந்தநாளை வந்து இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேஆர்எஸ் டேம் கர்நாடகாவில் இருக்குள்ள கிருஷ்ணராஜசாகர் டேம், அந்த டேமை வந்து பில்ட் பண்ணது அவர் தான். நாம் வந்து இன்ஜினியர்ஸ் டே வந்து அவர் பர்த்டே வந்து இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை.